ஸ்மார்ட் போன் தோன்றிய பின்பு நாடகத்தை கண்டு ரசியுங்கள். என்னம்மா ஆச்சு? பாட்டி, காலையில இருந்து வீட்டுல கரண்டே இல்ல, போன்ல வேற சார்ஜே இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க எப்படிதான் பொழுது போக போதோ வச்ச. போன் இருந்தாதான் பொழுது போகுமா? நாங்கெல்லாம் அந்த காலத்துல போன் இல்லாம எப்படி இருந்தோம் தெரியுமா? என்னது, போன் இல்லாம இருந்தீங்களா? கரண்ட் இல்லாம இருந்தீங்களா? கரண்ட் கூட பரவாயில்ல விடுங்க, மொபைல் போன் இல்லாம எப்படி பண்ணி உங்களால ஆரம்பிச்சு, எப்படி பண்ணி உங்களுக்கு பொழுது போச்சு? வா காட்டுறேன். காலையில எந்திரிச்சோன்னா எக்ஸசைஸ் எல்லாம் செய்யறோம். உங்க காலத்துல பாத்தியா போனை பார்த்துட்டே எந்திரிக்கிறீங்க. ஆமா பாட்டி, எங்களை நினைச்சா எங்களுக்கே அசிங்கமா தான் இருக்கு, இப்படி போனை பார்த்துட்டே இருக்கோம். சரி, இதுலதான் இப்படி இருப்பீங்கன்னு பார்த்தா எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவீங்களா? சாப்பிட்டுருக்கோமே. எங்களை மாதிரி சாப்பிட்டுருக்கீங்களா? அது இல்லையே. வா காட்டுறேன். உங்க காலத்துல எல்லாம் போனை பார்த்துட்டே சாப்பிடுறீங்க, எங்க காலத்துல எல்லாம் சந்தோஷமா கீழே உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிடுறோம். ஆமா பாட்டி. சரி, இதை விட விளையாடுறதாச்சும் எல்லாம் சேர்ந்து விளையாடுவீங்களா? நாங்கெல்லாம் லீவ் விட்டா எல்லாம் ஒன்னா சேர்ந்து எவ்வளவு சந்தோஷமா விளையாடுவோம் தெரியுமா? நாங்களும் விளையாடுவோங்க. சாயங்காலம் ஸ்கூல் விட்டு போனா 5 மணில இருந்து 8 மணி வரைக்கும் விளையாடிட்டே தான் இருப்போம். ஆனா எங்களை மாதிரி விளையாண்டுருக்கீங்க மாட்டீங்கல்ல? வா காட்டுறேன்.
பாத்தியா உங்க விளையாட்டுக்கு எங்க விளையாட்டுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு. ஆமா பாட்டி, சாயங்காலம் 5 மணி ஆனாலே கையில ஸ்நாக்ஸையும் கொடுத்து கூடவே போனையும் கொடுத்து உட்கார வச்சு இங்கே இரு சொல்லிடுறாங்க. அதையும் மீறி நம்ம வெளியே போனாலும் கீழே போய் தொலைஞ்சிருவேன், விழுந்துருவேன், அடிபட்டுரும் அப்படின்னு பயமுறுத்தி எங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. இந்த விளையாட்டுனால